அவங்க திருமணம் சொன்ன இல்லைங்களா, அவங்க திருமண போருக்கு வந்து யாரு சொல்றாங்க, துருபத மன்னன் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே என்ன சொல்றாரு, அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி துருபத மன்னனை யாருமே வீழ்த்த முடியாதாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து துருபத மன்னனை வீழ்த்தி இது பண்ணதுனால அர்ஜுனன் மேல தனி பாசமே வந்து பாத்தீங்கன்னா துருபத மன்னனுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா என்னை யாராலையுமே வீழ்த்த முடியாது, ஆனா என்னைய வீழ்த்த ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவன் அர்ஜுனன் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய மகனுக்கு அவன் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கேக்குறாங்க, எந்த மாதிரி எல்லாம் போட்டி வச்சா இந்த மாதிரி என்ன சொல்றது அர்ஜுனன் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அர்ஜுனனுக்கும் துருபத மன்னனுக்கும் எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்ற ஒரு குட்டி கதையை மட்டும் சொல்லிடுறேன். குரு துரோணாச்சாரியர் உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் டெஸ்ட் டியூப் பேபியே வந்து குரு துரோணாச்சாரியர் தாங்க. ஏன்னா அவர் டெஸ்ட் டியூப் பேபி மூலமா பிறந்தது. இப்பதான் டெஸ்ட் டியூப் பேபி இருக்காங்க, அப்பவே அறிமுகப்படுத்திட்டாங்க. குரு துரோணாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா துருபத மன்னனும் குரு துரோணாச்சாரியும் நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம நான் வந்து படிச்சு ஒரு ஆசிரியரா ஆகிறேன், நீ ஒரு நல்ல அரசனா ஆகு அப்படின்னு சொல்லிட்டு துருபத மன்னனும் இவனும் வந்து சந்திச்சுக்கிட்டு நெடு நாள் ஆயிட்டு இவர் வந்து குரு துரோணாச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு நல்ல பயிற்சியுடைய அரச வாத்தியாரா ஆகுறாங்க, குரு துரோணரா ஆகுறாங்க. அதே மாதிரி துருபத மன்னனும் பெரிய நாட்டுக்கு பாஞ்சால தேசத்தின் அரசனாக முடிசூட்டப்பட்டு நாடும் வந்து ரொம்ப செழுமையா நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ரொம்ப வறுமை. இப்ப எப்படி குரு துரோணாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்ன சொல்றது ரொம்ப பெரிய அளவு படிச்சவங்க எல்லாம் தெரியும் இல்லைங்களா, எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் வந்து எவ்வளவு படிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு குருகுலத்துல அவ்வளோ கஷ்டம். பால் குடிக்க கூட வறுமை என்ன பாத்துக்கங்களேன், அந்த அளவுக்கு வறுமையில இருக்காது. சரி, நம்ம நண்பன் தான் வந்து ரொம்ப மன்னரா இருக்கானே, நம்ம ஒரு மாடையாச்சு ஒரு பால் கறவும் மாடையாச்சு நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் ஆனத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு குரு துரோணாச்சாரியார் வந்து எங்க போறாரு, பாஞ்சால தேசத்துக்கு போறாரு. பாஞ்சால தேசத்துக்கு போன உடனே குரு துரோணாச்சாரியார் கொஞ்சம் பிச்சைக்கார வேடம் போட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவருடைய தோற்றமானது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்படி வந்த உடனே மன்ன அரசவை எப்படி இருக்கும், அப்படியே களகட்டி பெரிய பெரிய டானுங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த அரசவையில, அந்த மாதிரி துருபத மன்னன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய நண்பனா கூட குரு துரோணாச்சாரியாரை வந்து மதிக்கல. யார் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். என்னையா உனக்கு தெரியல, நான் ரொம்ப வறுமையில இருக்கேன், எனக்கு ஒரு கறவை மாடாவது குடு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட துருபத மன்னன் கிட்ட கேக்குறாங்க. துருபத மன்னன் என்ன கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம, யார் நீ, எனக்கு யாருன்னே தெரியாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப சபதம் விட்டுட்டு வர்றாரு குரு துரோணாச்சாரியாரு. நீ உன்னுடைய ஆணவ திமிரால நீ ஆடிட்டு இருக்க, உன்னையே வீழ்த்துறதுக்கு என்னுடைய மாணவனா நான் தயார் செஞ்சு உன்னை வீழ்த்தலையன்னா கேள் அப்படின்னு சொல்லிட்டு குரு துரோணாச்சாரியார் வந்து என்ன சபதம் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் பாடசாலையில 5 பஞ்ச பாண்டவர்களும் 100 கௌரவர்களும் அங்க வந்து பாடசாலைக்கு கத்துக்கிறாங்க. கத்துக்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா பாடசாலைக்கு வராங்க. பாடசாலைக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு திறமைகள் பெற்றிருக்காங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும் தான் வில்லிடும் அந்த திறமையில அதிக ஆர்வம் கொண்டு இருந்தாரு. அதனால அவருக்கு மட்டும் நிறைய நம்ம சொல்லாத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சும்மா படிடான்னா எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து சும்மா எதனாவே அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தானாங்க. அது மாதிரி அர்ஜுனனை அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்துட்டே இருந்தாங்க. குரு துரோணாச்சாரியார் செஞ்ச ஒரே தவறு, தன்னுடைய இந்த படிப்பு இருக்கு இல்லையா, இந்த படிப்புக்கு ஒரு என்ன சொல் வெகுமதி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையுமே என்ன ஒரு பெரிய வாலிப வயசு வந்துட்டாங்க, எல்லாருமே போயிட்டு அரசவையில என்ன கேக்குறாங்க, ஒரு ஈடு இணையா கேக்குறாங்க. வீடு இணையா கேட்கும்போது திருதராஷ்டிரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமோ கேள் குரு துரோணாச்சாரிய, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே நீயே படிக்க வச்சிருக்க, உன்னுடைய இதுல இருந்து நல்லா வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன வேணுமோ கேள், ஒரு நாடு வேணுமா கேளு, இல்ல எதனா பறவை மாடு வேணுமா, என்ன வேணுமோ கேளு, உனக்கு அரண்மனையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குரு துரோணாச்சாரி கேட்ட திருதராஷ்டிரன் கேட்கிறாரு. திருதராஷ்டிரன் வந்து என்ன சொல்றது, குரு துரோணாச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, மௌனமாவே நின்று இருக்காரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்,
எனக்கு பாஞ்சால தேசம் தான் வேணும், அதை யார் போர் தொடுத்து எனக்கு அந்த பாஞ்சால தேசத்தின் மன்னனை வந்து என் கால் அடியில விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு துரோணாச்சார் சொல்றாங்க. எல்லாருமே வந்து தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படைபலமும் யானை பலமும் அந்த அளவுக்கு நிறைஞ்சு இருக்காங்க. அதுவும் இல்லாம துருபத மன்னனை வந்து வீழ்த்துறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதுவும் இல்லாம இப்பதான் பாடம் கத்துட்டு இப்பதான் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் கூட கிடையாதே, நீ எப்படி அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் யாருமே முன் வரலன்னே சரி விடுங்க, உங்களுக்கு யாருக்கும் அதுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நான் ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி கூட நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே ஏறதுக்கு போறாரு. அர்ஜுனன் முன் வராரு. குருவே ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன சொல்றது அர்ஜுனன் வந்து வராரு. அர்ஜுனனுக்கு துணையா 4 அண்ணன் தம்பிகளும் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. நானும் உங்க கூட துணையா வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாண்டுவின் புத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்கள், 5 பஞ்ச பாண்டவர்களும் ஒன்றுதான். அதுதான் சொல்றேன் நானு. வராங்க. வந்த உடனே அவங்க துருபத மன்னனை வீழ்த்திடுறாங்க. துருபத மன்னனை வீழ்த்தின உடனே வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் அர்ஜுனன் மட்டும்தான் என்னை வீழ்த்தினது, அந்த மாதிரி ஆண் மகனுக்கு தான் என் மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரௌபதியை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, எந்த மாதிரி திறமைகள்லாம் வச்சா நம்ம வருவாங்க எல்லாம். இப்ப மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லி அந்த மாதிரி நம்ம ஒரு பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை போவோம். ஆனா அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் எப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா சுத்துவட்டுல இருக்கிற எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டு யாருக்கு திறமை ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இப்ப வில்வித்தையோ கதா யுத்தமோ இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடத்தி அதுல யார் வந்து போர் புரிஞ்சு வெற்றி அடைகிறாங்களோ அவளுக்குதான் இந்த வெற்றி திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அணிவிப்பாங்க. அதே மாதிரிதாங்க கிருஷ்ணர் சொல்றாரு, வில்வித்தையில வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் உயர்ந்தவன், நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போட்டியவை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வருவான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லா நாட்டு அரசர்களும் வராங்க, அர்ஜுனனும் வரான். அதுக்கு எதிரா வந்து கர்ணனும் வராங்க. ஏன்னா கர்ணனும் சலச்சவன் அல்ல வில்வித்தையில, தனுர் வித்தையில என்ன சொல்றது, அவனுக்கு இணை இவன் இல்லை, இவனுக்கு இணை அவன் இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேருமே வராங்க. வந்த உடனே போட்டிய ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனனும் வந்து பொறுமையாதான் இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் ஒரு மன்னனாக இல்லாம ஒரு பிராமணனாக வேடம் தரித்து நின்னுட்டு இருக்கான் ஒரு மூலையில. அதுக்கப்புறம் கர்ணன் வந்து வரான். வில்வித்தையில ஒரு மீனை வந்து அந்த குறிப்பாத்து அந்த கண்ணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பானது வந்து போய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க போட்டியே. வந்து எல்லா நாட்டு அரசர்களும் வராங்க. அந்த வில்வித்தையில போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் இல்ல, கதாயுதம் இருக்கும், ஈட்டி இருக்கும், இந்த மாதிரி குதிரையில அவங்க ரேஸ்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்கள் வரும்போது வில்வித்தையின் போது ஒரு சில பர்டிகுலர் கத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் சார்பா வந்து வராங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி வந்து சொல்லிடுறான். ஏன்னா ஆல்ரெடி திரௌபதி மனசுல வந்து அவங்க அப்பா துருபத மன்னன் வந்து அர்ஜுனனை இப்படிதான் இருப்பான், நம்ம அவனைதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் அந்த ஆசைகளை வந்து திரௌபதியோட மனசுல வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வளர்த்த உடனே கர்ணன் வரான் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா இவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் எப்படி இந்த போட்டியில ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி வந்து அந்த நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே கர்ணனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட வெற்றிக்கு தானே நீ வந்து முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், என்னுடைய ஜாதியா வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னுடைய ஜாதியா வந்து அங்க நிக்குது, என்னுடைய திறமைக்கே அங்க அங்கீகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து மனம் உடைஞ்சு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யாருமே இந்த போட்டியில ஜெயிக்கலையே அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் வந்து வருவாங்க. அர்ஜுனன் வந்து கரெக்டா அதே மாதிரி அந்த கண்ணுல அந்த அம்பை விட்டு திரௌபதியை திருமணம் செஞ்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா காட்டுலதான் அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அரண்மனை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு காட்டுல வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, குந்தி தேவி உள்ள இருக்கா. உள்ள இருந்த உடனே எதுவா இருந்தாலும் சம பங்கு 5 பேரா பிரிச்சுக்கிறது தான் வழக்கம். ஏன்னா எல்லா சாப்பாட்டு பொருளாகட்டும் எதுவா இருந்தாலும். அதே மாதிரிதான் அர்ஜுனன் வந்து திருமணம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கான்றத குந்தி தேவி பாக்கல. அவ வந்து
என்ன சாமியை கும்பிட்டுட்டு இருந்தா. சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா நான் இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த பிச்சை எவ்வளவு பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அர்ஜுனன் வந்து. குந்தி தேவியும் அங்க இருந்துட்டு அவங்கள பாக்காம எடுத்துட்டு வந்தீங்கல்ல 5 பேரும் சரி பாதியா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே வியந்து பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொண்டு வந்தது ஒரு மணப்பெண்ணுங்க. இது கூட தெரியாம அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனா அவளுடைய வாயிலிருந்து உதித்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணம் இல்ல, அது ஆல்ரெடியே வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டதுதாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு. கண்டிப்பா அதுவும் ஒரு விதி பயன்தான். இதுக்கு உதாரணம் இதுதாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய கெட்டது பண்றான் பாருப்பா அவன் எப்படி சந்தோஷமா இருக்கான், அக்கம் பக்கம் வீட்ல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நம்ம நல்லதே நினைக்கிறோம், அப்பா பாரு நம்மளுக்கு கெட்டதுன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க இந்த பிறப்புல வந்து கெட்டது செய்யறாங்க. ஆனா போன பிறப்பு இருக்குல்ல அந்த கர்ம வினைன்னு இருக்குல்ல எப்பயுமே பாதி பாதியாதான் இப்பிறவிக்கு பாதி பாதியாதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து போன பிறப்புல அவங்க நல்லது செஞ்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. அடுத்த பிறப்பானது இப்ப செஞ்ச தீமைகளுக்கெல்லாம் கண்டிப்பா அடுத்த பிறவில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ம வினையானது கண்டிப்பா இருக்குங்க. நீங்க யாரும் நம்ம கஷ்டப்படுறோமே நம்ம நல்லது செஞ்சா கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு துன்பப்பட வேண்டாம். கண்டிப்பா நீங்க நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னா நீங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா இந்த பிறப்புல நம்ம எதுவுமே செய்யல கெட்டதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அடுத்த பிறப்பும் நம்மளுக்கு இதை விட ஒரு கொடூரமான ஒரு பிறப்பாதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இறைவன் அடிய நாடுங்க, பிறப்பற்ற நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ளுங்க. ஏன்னா இந்த பிறப்பு எடுத்து 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 துன்பப்படுறதை விட பிறப்பற்ற நிலையை அடையணும். ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த பிறப்பற்ற நிலை தாங்க. அதுக்கு நிறைய என்ன சொல்றது தியாகிகள்லாம் இருக்காங்க. வள்ளலார் சுவாமிகள் இவங்க எல்லாம் வந்து இறைவன் அடி அடைஞ்சவங்கதான். காரைக்கால் அம்மையார் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. 63 நாயன்மார்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னது இறைவனடி சேர்ந்தவங்க தான். பிறப்பற்ற நிலையை அடைஞ்சு அவங்களுடைய திருவடியில ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் இல்லைங்களா. அதுக்காக தான் இப்பிறப்பானது. இம்மனித பிறப்புல நீ தவறுகள் எத்தனை செஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கான தன்னை உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் தாங்க. இவ்வளோ தவறுகள் அருணகிரிநாதர் செஞ்சாரு. ஆனா அத்தவறுகள் எல்லாம் தவறுகள் அப்படின்னு உணர்ந்து தன்னை அறிந்து சும்மா இருந்து தன்னை அறிந்ததுனாலதான் இறைவன் அடிய சேர்ந்தாரு அருணகிரிநாதரு. அதே மாதிரிதாங்க நம்மளும் எத்தவறுகள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கு மேல நம்ம நல்லத நினைச்சு நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம்னாவே போதும். கண்டிப்பா இறைவன் அடிய இப்பிறப்புல நாடலைன்னாலும் அடுத்த பிறப்புல கண்டிப்பா நம்ம அடைவோம்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிறவி பயனால என்ன சொல்றேன் குந்தி தேவி அப்படி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்குமே என்ன சொல்றது ஒரே பதட்டமா இருக்காங்க. ஏன்னா திரௌபதி வந்து அர்ஜுனன் நம்பி மட்டும்தான் என்ன சொல்றது அவ கூட கரம் பிடிச்சு வந்திருக்கா. அப்படி வந்த உடனே இவளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஒண்ணு அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திரௌபதி வந்து பாத்தீங்கன்னா மீதி 4 பேரும் துறவரம் போகணும். துறவரம் போண்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய குறிக்கோளே என்ன அப்படின்னாக்கா மன்னனாக முடிசூடுறதுதான். இந்த மன்னனாக முடிசூடணும் அப்படின்னா 5 பேரும் வந்து என்ன பண்ணணும் ஒரு கல்யாணம் பண்ணி என்ன சொல்றது ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும். அப்பதான் வந்து அந்த முடியே சூட முடியும். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இல்ல அர்ஜுனன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கனாலும் மீதி 4 பேரும் வந்து என்ன பண்ணுது துறவரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திரௌபதிக்கு வந்து ஒரே என்னடா நம்ம வந்த ஒரு வீடு எப்பயுமே சொல்லுவாங்கல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மருமகள் வரா அப்படின்னா அந்த என்ன சொல்றது அந்த குலத்தையே வாழ வைக்கக்கூடிய அந்த இது வந்து யாருக்கு இருக்கு மருமகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த வீட்டுல இருந்து வந்து தன் குலத்தை பெருக்கி அடுத்தடுத்த ஜெனரேஷனை கொடுக்க போறவ மருமகள் மட்டும்தான். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு பதவியை எனக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அழுந்துகிட்டே துருபத மன்னன் கிட்ட போறா. அப்பா இவங்க எல்லாம் வந்து தெரியாம நான் போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டனே, இந்த மாதிரி அவங்க ஒரு காட்டுல வசிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 5 அண்ணன் தம்பிங்க, இந்த மாதிரி எங்க மாமியார் வேற சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா.
நீ எதுவும் கலங்காதமா, இதுக்கு மேல நான்லாம் அவன் கூட எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, துருபத மன்னன் வந்து தன் மகளை கெட்டி இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கான். கிருஷ்ணர் வந்து எடுத்துரைக்கிறாரு, இல்லங்க இது விதியினுடைய பயன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதியை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 5 பஞ்ச பாண்டவர்களும் திருமணம் செஞ்சு எப்படிதான் வாழ்றாங்க அப்படின்றதுதான் சொல்றேன். முதல் வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தரோட வாழ்றதுதான் திரௌபதி. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பெண்ணென்னாவே ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும். ஆனா திரௌபதி அதை விட உயர்ந்தவள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவ செஞ்ச ஒரு தியாகத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் கூட வாழணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். அந்த மாதிரி முடிசூண்டி என்ன பண்றாங்க, தர்மன் கூட வாழ்ந்துடுறாங்க. தர்மன் கூட ஒரு வருஷம் வாழ்ந்த உடனே அடுத்த வருஷம் வந்து பீமன் கூட வாழ்ற அந்த நாட்கள் வருது. அந்த நாட்கள் வந்த உடனே பீமன் வந்து தயங்கி நிக்கிறான். ஏன்னா இத்தனை நாளா எனக்கு அண்ணியா இருந்தவ திரௌபதி, இன்னைக்கு அடுத்த நாளைக்கு என்னுடைய மனைவியா நான் எப்படி ஏத்துக்க முடியும், அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீமன் வந்து என்ன பண்றான், தயங்கி நின்னுட்டு இருக்கான். திரௌபதி வந்து நீ இப்படி எல்லாம் சொல்றன்னு எனக்கு தெரியும், நீ வந்து திரௌபதி நடுராத்திரில ஒரு இடத்துக்கு போவா, நீ என் கூடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கூட்டு போறாரு. நடுக்காட்டுக்கு போறார். நடுக்காட்டுக்கு போன உடனே தீ மூட்டி அந்த தீயில தன்னுடைய அந்த ஒரு வருஷம் வாழ்ந்தா இல்லையா, அந்த நினைவுகளை எல்லாமே அழிச்சிடுறா அந்த தீயில இருந்து. ஏன்னா தீயில இருந்து உதித்தவள் தானே திரௌபதி. அவளுக்கு அந்த தீயில இருக்கிறது நம்ம எப்படி இப்ப தண்ணியெல்லாம் ஊத்திக்கிறோமே அந்த மாதிரி அவளுக்கு சர்வ சாதாரணம் தீ அப்படின்றதே. அந்த தீயில இருந்து அந்த நினைவுகளை எல்லாம் பொசுக்கி திரும்பவும் புத்துணர்வோட ஒரு புது பெண் போல வராங்க திரௌபதி. அதை காட்டின உடனே பீமனுக்கு வந்து என்ன அப்படின்னா பயங்கர ஷாக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நீ எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது திரௌபதி, அவ உங்க 5 பஞ்ச பாண்டவர்களையும் ஆளக்கூடிய ஒரே திறமையுடையவள் சக்திக்கு மட்டும்தான், அதுவும் திரௌபதிக்கு மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய நினைவுகளை அழிச்சு ஒவ்வொரு வருஷமும் புது நினைவுகளோட வாழக்கூடியவள் வந்து திரௌபதி தாங்க. இந்த அளவுக்கு உயர்ந்தவள் வந்து திரௌபதி. இதனாலதான் என்ன சொல்றது, பத்தினி தீ அப்படின்னே சொல்றாங்க திரௌபதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா. எல்லாருக்கும் ராமாயணம்னா பிடிக்கும், சிவபெருமானுடைய ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு பிடிக்கும். மகாபாரதம் அதை விட உயர்ந்த ஒரு பாரத ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய கண்டினியூட்டி கண்டிப்பா நான் அடுத்த பாகத்துல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 4-5 பேருக்காவது இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இதெல்லாம் பார்த்தா இன்னதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய இந்த பிறப்பானது வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தூணா கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா யோசித்து பாருங்களேன், இந்த உடம்பு கொடுத்தது கடவுள், இந்த உடம்புக்குள்ள ஆன்மாவா வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஆன்ம பயம்ன்றது இருக்கும். இப்போ உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சுப்பா, ஏதோ ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல அந்த உயிரானது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படியே உயிர் போய் உயிர் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னுவாங்க. காரணம் இந்த ஆன்மா வந்து அடுத்தடுத்து இறந்து வேற வேற உடலை மாத்தி வந்திருக்கு. அதனாலதான் அந்த ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த உயிர் பயமானது இருக்கு. இந்த உடலுக்கு வந்து அந்த உயிர் பயமே கிடையாது. என்ன ஆனாலும் இந்த உடல் ஆனது என்ன பண்றது இல்ல, எதுவுமே ஆகிறது இல்ல. அதனாலதாங்க இந்த ஆன்மாவிற்கு மட்டும் உயிர் பயம்ன்றது இருக்கு. அதனாலதான் இப்பிறப்பு, இந்த மனித பிறப்புல வந்து இந்த உயர்ந்த பிறப்பான மனித பிறப்புல இறைவன் அடிய சேரணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமும். நீங்களும் கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.